வணக்கம் மக்களே. கோலி ரோஹித் ஊதியத்தை குறைக்க முடிவெடுத்திருக்காங்க பிசிசிஐ. மும்பை அணிக்கு கிடைச்ச ஒரு நல்ல செய்தி, சிஎஸ்கேல வெளிநாட்டு வீரர்கள் ஆட வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்திய கிரிக்கெட்டோட முன்னணி பேட்ஸ்மேன்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா 12 மற்றும் 7 இப்படின்னு அடுத்தடுத்து கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றிருந்தாங்க. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் 2025 ஏப்ரல்ல வெளியிட்ட வருடாந்திர ஒப்பந்த பட்டியல்ல கோலி மற்றும் ரோஹித் சர்மா A+ தர பட்டியல்ல உள்ளடங்கி இருந்தாங்க. இவங்க 2 பேரும் A+ தர ஒப்பந்தத்துல தொடர்வாங்களா அப்படின்னு பல ஊகங்கள் எழுந்துச்சு. அக்டோபர் 1, 2024 முதல் செப்டம்பர் 30, 2025 வரையிலான ஒப்பந்த காலத்துக்கு சம்பளம் வழங்கப்பட உள்ளது. பொதுவா 3 ஃபார்மேட்ல தொடர்ந்து விளையாடுற வீரர்களுக்கு மட்டுமே A+ ஒப்பந்தம் வழங்கப்படும். இரு வீரர்களும் இந்தியாவுக்காக டெஸ்ட் மற்றும் ஒரு நாள்ல விளையாடுறாங்க. அதனால A+ தரத்துல இல்ல அப்படின்ற கேள்வி எழவே இல்ல. இந்த நிலையில தற்போது இருவரும் ஒரு நாள் போட்டிகள்ல மட்டும்தான் விளையாடுறதுனால சம்பளத்தை குறைக்க முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா 2 பேரும் ஜாம்பவான்கள் அப்படின்றதுனால அப்படி ஒரு முடிவை பிசிசிஐ எடுத்தாங்க அப்படின்னா அது ரசிகர்களை கோபப்படுத்தும் செயலா மாறிடும். தற்போதைய ஒப்பந்த சுழற்சியில கோலி மற்றும் ரோஹித்தோட ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா இவங்களும் A+ தரத்துல இருக்காங்க. ஒரு நாள் ஃபார்மேட்ல மட்டும் கவனம் செலுத்த முடிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த அனுபவமிக்க ஜோடி அடுத்த 3 வருஷத்துல 27 ஒரு நாள் போட்டிகள்ல மட்டும் தான் விளையாட போறாங்க. கோலி மற்றும் ரோஹித் சர்மா இல்லாம இந்திய அணி இங்கிலாந்து பயணத்துல எப்படி செயல்படுவாங்க அப்படின்றது ஆர்வத்தை தூண்டுது. ஜூன் 20 முதல் தொடங்க உள்ள 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல சுப்மன் கில் டெஸ்ட் அணியோட கேப்டனா பொறுப்பேற்க இருக்காரு. கோலி மற்றும் ரோஹித் சர்மாவோட ஓய்வு இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகுது. இளம் வீரர்களை மையமா கொண்டு அணியை மறு கட்டமைப்பு செய்யும் முயற்சியில பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் இறங்கியிருக்காங்க. இந்த மாற்றம் இந்திய அணியோட எதிர்காலத்துல எப்படி பாதிக்கும் அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கணும். ரசிகர்கள் இந்த புதிய பயணத்தை ஆவலோட எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மும்பை அணிக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா 2025ஆம் ஆண்டு சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர் வெற்றிகளை பெற்று வந்ததா அப்படின்னா அதுக்கு காரணம் பந்து வீச்சுல பும்ராவும் போல்டும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு பட்டைய கிளப்பினதுதான். இந்த நிலையில போர் பதற்றம் காரணம் ட்ரெண்ட் போல்ட் அணியை விட்டு விலகி நியூசிலாந்துக்கு போயிட்டாரு. இதனால அவர் திரும்பவும் அணிக்கு திரும்புவாரா அப்படின்ற குழப்பம் ரசிகர்களிடையே ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில ட்ரெண்ட் போல்ட் IPL 2025 மீதமுள்ள போட்டியில இடம்பெறுவார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. மும்பை அணியின் அதிக விக்கெட்டை கைப்பற்றிய வீரரான போல்ட் தற்போது பர்பிள் கேப் பந்தயத்துல 4வது இடத்துல இருக்காரு. 5 முறை சாம்பியனான MI அணி மெகா ஏலத்துல போல்ட 12.5 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. அவர் 18 விக்கெட்ஸ் 8.4 அப்படின்ற எக்கனாமில வீழ்த்தி இருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் எல்லை பதற்றம் காரணமா IPL 18வது சீசன் ஒரு வாரத்துக்கு இடைநிறுத்தப்பட்டுச்சு. மே 17 முதல் IPL திரும்பவும் தொடங்க போகுது. மும்பையோட முதல் போட்டியே பெங்களூர் சின்னசாமி மைதானத்துல நடக்க போகுது. இதுக்கிடையே MI அணி தங்களோட முதன்மை வெளிநாட்டு வீரர்களான ரியான் ரிகல்டன் மற்றும் கார்பின் போஷோட வருகைக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வருவாங்களா அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்காக தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் அணியில இடம்பெற இருக்காங்க. கிரிக்கெட் தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கு மே 25 வரை மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கிறதாகவும் மாத இறுதிக்குள்ள வீரர்கள் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களாமா. மற்றொரு வீரரான ஆல்ரவுண்டர் வில் ஜாக்ஸோட வருகை இன்னும் உறுதியாகல. இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் மே 29 முதல் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கு வீரர்கள் திரும்பணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது IPL அட்டவணையில மோதலை ஏற்படுத்தியிருக்கு. மும்பை அணியோட 2025 சீசன் பயணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல மோசமான தொடக்கத்துக்கு அப்புறமா 6 போட்டியில தொடர்ச்சியா வெற்றி பெற்று அபாரமா மீண்டு வந்திருக்காங்க. IPL இடைநிறுத்தப்படும் போது 14 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல 4வது இடத்துல இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா தலைமையிலான அணி மீதமுள்ள 2 போட்டியில வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை உறுதி செய்ய முயல்வாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா IPL 2025ஆம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை தவறவிட்ட நிலையில தற்போது வெறும் 2 போட்டிகள் தான் மீதம் இருக்குது. 12 போட்டிகள் விளையாடி இருக்கக்கூடிய CSK அணி 9 போட்டியில தோல்வியை தழுவி வெறும் 3 போட்டிகளை மட்டும்தான் வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த சூழ்நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு போட்டியை சென்னையில விளையாட வேண்டி இருந்தது. ஆனா அந்த போட்டி டெல்லிக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதனால தல தோனியை கடைசியா சேப்பாக் மைதானத்துல பார்க்க முடியுமா அப்படின்ற ஏக்கம் ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த தருணத்துல பாகிஸ்தான் உடனான போர் பதற்றம் காரணமா IPL போட்டி பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு. இதுல பல வெளிநாட்டு வீரர்கள் தங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. தற்போது போர் நிறுத்தம் செய்யப்பட்ட நிலையில IPL போட்டிகள் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில CSK அணியில எந்த வீரர்கள் இருக்காங்க, யார் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து வீரர்கள் ரச்சின் ரவீந்திரா மற்றும் கான்வே இவங்க ஏற்கனவே இந்தியா விட்டு நாடு திரும்பிட்டாங்க.
இன்னும் 2 போட்டிகள் தான் மீதம் இருக்குது. இந்த 2 வீரர்களும் மீண்டும் சென்னை திரும்புறது கேள்விக்குறி. சிஎஸ்கே அணியோட நட்சத்திர வீரரான ஆப்கானிஸ்தான் வீரர் நூர் அகமது மற்றும் ஸ்ரீலங்கா வீரர் பதிரனா இவங்க 2 பேரும் சென்னையில தான் இருக்காங்க. அதுலயும் நூர் அகமது அடுத்த மாசம் அமெரிக்காவில் மேஜர் லீக் கிரிக்கெட் தொடர்ல டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட போறாரு. இந்த தொடர்ல பங்கேற்க சில விசா நடைமுறைகள் பின்பற்ற வேண்டி இருக்குதாமா. அதனால அவரு சென்னையில தங்கிட்டாரு. இந்த நிலையில எந்தெந்த வீரர்கள் தேவைப்படுறாங்களோ அவங்கள மட்டுமே கூப்பிடுறதுக்கு பயிற்சியாளர் ஃபிளமிங் முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது. இதனால சிஎஸ்கே அணியில பல வெளிநாட்டு வீரர்கள் பங்கு பெறுறது கேள்விக்குறியா இருக்குது. முக்கியமா தென்னாப்பிரிக்க வீரர் பிரீவிஸ் ஏற்கனவே ரசிகர்கள் கிட்ட பிரியா விடை பெற்று நாடு திரும்பிட்டாரு. அவர் திரும்புவாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. சிஎஸ்கே அணி வர மே 17ஆம் தேதி டெல்லியில ஒன்று கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வர 20ஆம் தேதி ராஜஸ்தான் எதிராக ஒரு போட்டியும், மே 25ஆம் தேதி குஜராத்துக்கு எதிரான ஒரு போட்டியிலையும் சிஎஸ்கே அணி விளையாட போறாங்க. இப்போ சிஎஸ்கே அணி டேபிள்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் சிஎஸ்கே அணி வரலாற்றுல 10வது இடத்துல இருந்ததே கிடையாது. இப்போ அடுத்ததா நடக்க போற இந்த 2 போட்டிகள்ல வெற்றி பெற்று அந்த இடத்துல இருந்து சிஎஸ்கே முன்ன போவாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இளம் வீரர்களை வச்சு சிஎஸ்கே களம் இறங்கி இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்களும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி, வணக்கம்.